எங்கெல்லாம் கள்ளச்சாராய நடவடிக்கைகளோ அங்கே மக்களே தலையிட்டு அந்த சாராய கும்பலை வந்து அடித்து விரட்டணும். அங்கே ஊழல் போட்டிருக்கானா ஊழல் அடித்து உடைக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தை குடித்து 22க்கும் மேற்பட்டோர் பலியாக இருக்கிறதா செய்தித்தாளில் செய்திகள் வந்துட்டு இருக்குது. இதை பொதுமக்கள் பலரும் வந்து படுகொலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை மக்கள் அதிகாரம் எப்படி பார்க்குது? ஆமாம், இது நீங்கள் சொல்கிற மாதிரி இது படுகொலை தான், அரசாங்கம் நடத்திய படுகொலை. ஏன்னா இன்றைக்கி கள்ளச்சாராயம் அப்படின்றது எங்கும் நிறைஞ்சிருக்குங்க. இது புதுசு இல்லை, பல ஆண்டுகளாக இருக்குது. யார் குடிக்கிறாங்க இந்த கள்ளச்சாராயத்தைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாஸ்மாக் கடைன்னு ஒன்று அரசாங்கம் நடத்துகிறாங்க. அதில் வந்து விலை வந்து அதிகமாக வச்சு விற்கிறாங்க. இப்போ சாதாரண உழைக்கின்ற மக்கள் அந்த சாராயத்தை வாங்கி யாரால் குடிக்க முடியாதோ அவங்க தான் இந்த கள்ளச்சாராயத்துக்கு போகிறாங்க. இது வந்து திட்டமிட்டு அரசாங்கம் நடத்திய படுகொலை தான். இதற்கு முக்கிய பொறுப்பேற்க வேண்டியது திமுக அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் துறை. இந்த போலீஸ் துறை மொத்தமாக வந்து நீங்கள் வந்து தண்டிக்கப்படணும். அவங்க டிரான்ஸ்ஃபர் செஞ்சுருக்கீங்க, இல்லை இந்த எஸ்பியை தூக்கிட்டு இன்னொரு எஸ்பியை கொண்டு வந்துருக்கீங்கன்னா, அப்போ இது எந்த வகையிலையும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, நாங்கள் தீர்க்க மாட்டோம் என்று திமுக அரசாங்கம் சொல்லுகின்றது. அதோட இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர்களோ அல்லது இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோ இல்லை அரசு அதிகாரிகளோ இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கும் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கும் எடுத்த நடவடிக்கை என்ன தொடர்? 2015 சட்டமன்ற தேர்தலில் திமுக நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தோம் என்றால் படிப்படியாக சாராய கடைகளை குறைத்து முற்றிலுமாக சாராயத்தை ஒழித்து விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதை அவர்கள் இப்போது வந்து செய்யவில்லை. அப்போ உழைக்கின்ற மக்களை வந்து ஒட்ட உறிஞ்சி அவங்க வாழ்க்கையை நாசமாக்கி நீங்கள் வந்து கஜானாவை நெருப்பி அரசாங்கம் நடத்துறது வந்து அசிங்கமாக இல்லையா, வெக்கமாக இல்லையா உங்களுக்கு? இதுக்கு பேர் அரசாங்கமா? இதில் வேறு திராவிட மாடல் ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி, இந்த இந்தியாவிலேயே நாங்கள் முதன்மை மாநிலம் சொல்கிறீங்களா? உங்களுக்கு வெக்கமாக இல்லை? சாராயம் விற்று தான் நாங்கள் இந்த அரசாங்கத்தை நடத்த முடியும்னு சொன்னால் அதை விட வெக்கக்கேடு என்னங்க இருக்குது? அப்போ அதையெல்லாம் நாம் வந்து இப்போ பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னொரு பக்கம் எந்த இப்போ திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது சவடால் அடிப்பாங்க, வாய் சவடால். ஆளுங்கட்சியை பற்றி வாய் சவடால் அடிப்பாங்க, அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆளுங்கட்சியாக இருந்து அவங்க எதிர்கட்சியாக வரும்போது, இப்போ எடப்பாடி எதிர்கட்சியாக வந்திருக்காரு. எடப்பாடி வந்து சாராய ஒழிப்பை பற்றி வாய்களையே பேசுகிறாரு. உனக்கு என்ன யோக்கியதை இருக்குது? நீ போன அரசாங்கத்தில் நீ தான் இருந்த, எதுக்கு நீ சாராயத்தை ஒழிக்கலை? எதுக்கு டாஸ்மாக நீ ஒழிக்கலை? அதை பற்றி ஒரு வார்த்தையாச்சும் நீ பேசியிருப்பியா? இப்போ எதிர்கட்சியாக வந்தோடனே உன்ட்ட அதிகாரம் இல்லைன்னு வந்து கேள்வி கேட்குற. நீ கேள்வி என்ன செய்து மீண்டும் மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு பெறுவதற்கான முயற்சி செய்கிறது நீங்கள். அப்படி இவங்களாம் அயோக்கிய பயலுங்க. அரசாங்கத்தில் முன்னால் இருந்தவனும் சரி, இப்போ இருக்கவங்களும் சரி, எல்லாரும் அயோக்கிய பசங்க தான். இவர்கள் யாருமே மக்களுக்காக இல்லை, இவர்கள் யாருமே டாஸ்மாக் கடையை மூட மாட்டார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அப்போ இல்லைங்க புதுசாக வந்து நாளைக்கு இவர் கமல்ஹாசன் இருக்கார், சீமான் இருக்கார், இவங்கெல்லாம் வந்தால் ஒழிச்சிடுவாங்களான்னா அவங்க வந்தாலும் ஒழிக்க முடியாது. இது வெறுமனே கள்ளச்சாராய பிரச்சனை மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாது அவங்களால. அதான் நான் பார்க்க வேண்டியது இருக்குங்க. கள்ளச்சாராயத்தால் குடித்து இறந்து போனால் அந்த குடும்பங்களை நேரில் சந்தித்து தமிழக முதல்வர் 10 லட்ச ரூபா இழப்பீடு வழங்கியிருக்கிறார். இதை மக்கள் அதிகார அமைப்பு எப்படி பார்க்குதுங்க? இழப்பீடு என்பது தான் செய்த தவறை மறைப்பதற்கான ஒரு நடவடிக்கை. ஏனென்றால் பல விஷயங்கள் இருக்குது. மக்களுக்கான பிரச்சனைகள் வந்து பல்வேறு சலுகைகள் ரத்து பண்ணுறது, பல்வேறு லஞ்ச ஊழல்கள்லாம் வந்து மக்களுக்கு பெருசாக தெரியாது. இது என்ன ஆகுனா ஒரு பெரிய அளவில் வந்து பரபரப்பு ஏற்படுத்துகின்ற விஷயமாக மாறிப்போச்சு. இது படுகொலை. இது அப்போ இந்த படுகொலையை மறைக்க வேண்டும் என்றால் இது ஏதாவது செஞ்சு தான் ஆகணுன்றது தான் அரசாங்கத்தோட நெருக்கடியாக இருக்குது. அதனால் அரசாங்கம் தன்னை வந்து தன்னோட பெயரை நிலைநாட்டிக் கொள்வதற்கு, தன் மீது படிந்த கரையை போக்கிக் கொள்வதற்கு இப்படி ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்களே ஒழிய இதன் மூலமாக எந்த மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது. இப்போ புதுசாக ஒரு எஸ்பியை மாற்றிட்டாங்கன்னா எஸ்பி வருவார், என்ன ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் விழுப்புரம் மாவட்டத்தில் சாராயம் விற்காமல் இருக்கலாம். 1 மாதத்துக்கு அப்புறம் போலீஸே கூப்பிட்டு விற்க சொல்லுவான். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து சும்மா கிடையாது, அவங்களுக்கு இதெல்லாம் கஞ்சா விற்கணும், சாராயம் விற்கணும், விபச்சாரம் நடக்கணும். அப்போ தான் வந்து இவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். இவங்களுக்கு வருமானமே பெரிய அளவில் லஞ்ச ஊழலில் மிதக்கிறது எதுலன்னு கேட்டிங்கன்னா இது போன்ற 2ஆம் நம்பர் தொழில்களில் தான். இப்போ சமூகத்தை சீரழிக்கின்ற எல்லா நடவடிக்கையும் இருந்தால் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து நிம்மதியாக இருக்க முடியும். அப்படி தான் சமூகம் இன்றைக்கி வந்து அந்த துறைகள்லாம் மாறி போயிருக்கு. ஆகவே போலீஸ் அதிகாரிகளை மாற்றுவதன் மூலமாக தடுத்து விட முடியும்னு சொல்வது வந்து உண்மையில் அப்படி தடுக்க முடியாது. இதெல்லாம் மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றுவது தான். 10 லட்சம் கொடுப்பதும் ஏமாற்றுவது தான். இதெல்லாம் என்ன எப்படி சிந்திக்கிறாங்கன்னா, எப்படி இதை மூடி மறைக்கிறது, எப்படி மேலும் இந்த தொழிலை வந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்கிறது, சமூகத்தில் வெளிப்படாமல் எப்படி செய்கிறது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி 22 பேர் செத்தனால இன்றைக்கி பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கங்கே ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர் செத்துருந்தால் என்ன ஆயிருக்கும்? இதெல்லாம் மூடி மறைச்சிருப்பானுங்க. உண்மையிலே சாராயம் குடிச்சு செத்தான்னு கூட சொல்லியிருக்க மாட்டானுங்க. எங்கேயோ பாம்பு அடிச்சிருச்சு, இல்லை விஷம் குடிச்சிட்டான்னு கூட சொல்லி மறைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே இவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கின்றது? சமூகத்தை மாற்றுவதற்கோ, சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்கோ அதிகாரிகளுக்கோ, போலீஸுக்கோ, அரசுக்கோ எந்த நோக்கமும் கிடையாது.
அதுதான் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மதுவிலக்கு அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் அல்லது மது தடுப்பு பிரிவுகளாக இருக்கட்டும், இப்படி இந்த ஒட்டுமொத்த அரசு கட்டமைப்பாலும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு சொல்கிறீங்க? ஆமாம், இந்த மொத்த அரசு கட்டமைப்பும் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டருந்து விலகி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இதில் மாற்று முன்வைக்கிறாங்க நிறைய பேர். உதாரணமாக பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர் இளைஞர்களை வந்து போலீஸ் மந்திரியாக கொண்டு வரணும். உதாரணமாக இப்போ இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை ஒரு போலீஸ் மந்திரியாக கொண்டு வந்தோம்னா சரி பண்ணிடுவார்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து போலீஸுக்குள்ளே 2 ஸ்பிளிட்டாக இருக்குது. உளவுத்துறை ஒரு வேலையை பார்க்குது, லாண்டார் ஒரு வேலையை பார்க்குதுன்னு சொல்லி மணி பத்திரிகையாளர் சொல்கிறாரு. அந்த உளவுத்துறை என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, எங்களை மாதிரி அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுறோம், நாங்கள் எங்கே குடியிருக்கிறோம், நாங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றோம், நாங்கள் எங்கே ஒன்றுக்கு போகிறோம், எங்கே லெட்டின் போகிறோம், இப்படி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ எங்களுடைய எல்லா பின்னணியும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக எங்களை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லிகிட்டே இருக்கிறது பேர் தான் அந்த உளவுத்துறைன்னு பேர். இந்த உளவுத்துறை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? இந்த உளவுத்துறை அதையும் செய்யும். சாராயம் காய்ச்சிற வேலையும் அந்த சாராயம் காய்ச்சிற நபர்களை பற்றி உளவுத்துறைக்கு தெரியாதானா? தெரியும். அப்போ அங்கே என்ன செய்யும்? அங்கே வந்து உளவுத்துறையோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் எத்தனை இடத்துல ஊழல் போட்டிருக்காங்க, எத்தனை இடத்துல எவ்வளோ சாராயம் விற்பனை ஆகுது, கள்ளச்சாராயம், அந்த விற்பனையாகிற கள்ளச்சாராயத்திலேருந்து எவ்வளோ மாமூல் எந்தெந்த ஸ்டேஷனுக்கு போகுது, அந்த ஸ்டேஷனுக்கு போகிற மாமூல்லாம் முறையாக இங்கேருந்து இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி, எஸ்பி அதுக்கு மேலே இருக்க அதிகாரி வரைக்கும் முறையாக போகுதா, இதை கண்காணித்து உயர் அதிகாரிகளுக்கு சொல்கிற வேலை தான் அந்த உளவுத்துறையோட வேலை. அதுக்கு மாறாக நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி இங்கெல்லாம் சாராயம் காய்ச்சுறாங்க எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணுன்றதுலாம் சொல்லாது. நீங்கள் நம்பாதீங்க அப்படிலாம். இப்போ உளவுத்துறை இங்கே என்ன செய்யும்னா, மக்களுக்காக போராடுற அமைப்புகளை எல்லாம் காட்டி கொடுத்து அதை கண்காணித்து ஒடுக்குற வேலையை செய்யும். அந்த பக்கம் சாராயம் காய்ச்சறதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதில் கரெக்டான மாமூல் எல்லா அதிகாரிகளுக்கும் போய் சேருதான்றதை மட்டும் அதை கரெக்டாக முறைப்படுத்தும். இப்படி கேடு கட்டு போய் தாங்க போலீஸ் துறை என்பது இருக்குது. அப்போ அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து அரசாங்கத்தை தன் கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து தீர்வுன்ற மாதிரி முன்வைக்கிறாங்க. இது ரொம்ப அபத்தமான விஷயமா இருக்குது. எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியும் அப்புறம் அரசு அதிகாரிகள், அதாவது செக்ரட்டரின்னு சொல்லக்கூடியவன், அந்த துறை சார்ந்த உயர் அதிகாரிகளும் ஒன்று தானங்க. எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் திருடுறான், கூட்டு சேர்ந்து தான் சமூகத்தை வந்து பால்படுத்துகிறான். கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களும் சமூக ஆர்வலர்களும் ஜனநாயக சக்திகளும் என்ன செய்யணும்னு மக்கள் அதிகாரம் சொல்கிறீங்க? இப்போ செங்கல்பட்டு எடுத்துங்க, விழுப்புரத்தை எடுத்துங்க, இங்கெல்லாம் வந்து அமைப்புகள் கட்டணும். நம்ம உதாரணமாக இப்போ கள்ளச்சாராய ஒழிப்புக்கு எதிரான ஒரு அமைப்பு கட்டணும். எங்கெல்லாம் கள்ளச்சாராய நடவடிக்கைகளோ அங்கே மக்களே தலையிட்டு அந்த சாராய கும்பலை வந்து அடித்து விரட்டணும். அங்கே ஊழல் போட்டிருக்கானா ஊழலை அடித்து உடைக்கணும். போலீஸ் வருதா போலீஸையும் எதிர்த்து அடிக்கணும். அப்போ கண்டிப்பாக போலீஸ் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி நடவடிக்கை இருக்குன்னா என் கையில் இருக்குன்னு சொல்லுவான் போலீஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவான். உன்கிட்ட தான் இல்லையாடா, நீ தான் தெருவில் விட்டியாத. சட்ட ஒழுங்கை நீங்கள் பாதுகாக்கலன்றதுனால தான் நான் வந்து அதை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருக்கு. அதுக்கு உதாரணம் எவ்வளோ சொல்ல முடியும்? 1000 சொல்ல முடியும். நீ கிரிமினல் தனம் எல்லா சமூக விரோத கேடுகளும் நடப்பதற்கு நீ தான் உடந்தையாக இருக்க. சட்ட ஒழுங்கு உன் கையிலேருந்து என்ன பிரயோஜனம்? அதனால் நாங்கள் தான் கையில் எடுக்க முடியும். மக்கள் கையில் எடுத்து இந்த சாராய வியாபாரியை அடித்து விரட்ட வேண்டும். தனி மனிதனாக செய்ய முடியாதுங்க. நான் சமூக ஆர்வலர், நான் ஒருத்தனாக போயிட்டு சாராய வியாபாரிக்கு புகார் கொடுப்பதோ பண்ணேன்னா போலீஸும் சாராய வியாபாரம் சேர்ந்து உன்னை போட்டு தெளிவான். தனி மனிதன் பிரச்சனை இல்லை. தனி மனிதன் முன்னெடுப்பின் மூலமாக மட்டும் இதை தீர்க்க முடியாது. மக்கள் ஆயிரக்கணக்கில் மக்கள் ஒன்று சேர வேண்டும். இதுக்கு எதிரான இயக்கம் எடுக்க வேண்டும். எப்போதும் அமைப்பாக இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் இது போன்ற கிரிமினல் நடவடிக்கைகளை தடுக்க முடியுமே ஒழிய அரசும் கிரிமினல்களும் ஒன்று. அரசு எப்போதும் மக்கள் பக்கம் கிடையாது என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே ஊர்தோறும் நாம் மக்கள் படைகளை இது போன்ற சமூக விரோத நடவடிக்கைக்கு எதிராக போராடுகின்ற மக்கள் படைகளை கட்டியமைத்து போராடுவதன் மூலமாகத்தான் நாம் இதை ஒழித்து கட்ட முடியும் என்பதை நாம் தற்காலிகமான தீர்வாக இங்கே முன்வைக்கின்றோம்.